கிச்சனுக்கு வரவேற்கிறேன். சுவையான மட்டன் சுக்கா வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மட்டன் சுக்கா செய்ய தேவையான பொருட்கள்: எண்ணெய், பிரிஞ்சி இலை, சோம்பு, சீரகம், உளுந்து, வரமிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு, மட்டன், தண்ணீர். வறுக்க தேவையான பொருட்கள்: சோம்பு, மிளகு, மல்லி, சீரகம், கிராம்பு, பட்டை, ஏலக்காய். 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கணும். வறுக்க எடுத்து வச்சுருக்க பொருளை ஒரு கடாயில் போட்டு மணம் வர அளவுக்கு வறுத்துக்கிட்டு, வறுத்ததை மிக்ஸி ஜாரில் ஒரு பவுடர் போல் அரைச்சிக்கோங்க. குக்கர் வச்சு மட்டன் சுக்காவுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு சோம்பு, சீரகம், உளுந்தம்பருப்பு லேசாக வறுபட்டோன்னே 2 வரமிளகா, பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கணும். வரமிளகாயும் பிரிஞ்சி இலையும் வறுபட்டோன்னே கொஞ்சம் போல் கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை லேசாக பொரிஞ்சோடனே நறுக்கின வெங்காயத்தில் கொஞ்சம் போல் வெங்காயத்தை குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளியில் கொஞ்சம் போல் தக்காளி எடுத்து குக்கரில் சேர்த்துக்கோங்க. மீதி இருக்க தக்காளி வெங்காயத்தை ஒரு பேஸ்ட் மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கணும். தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கு பிறகு மீதி இருக்க வெங்காயம் தக்காளியை கொரகொரப்பாக அரைக்க சொல்லியிருந்தேன்ல, அந்த பேஸ்ட்டை அடுத்ததாக சேர்த்துக்கணும். அந்த பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காய தக்காளி பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை அரைச்சி வச்சுருக்க விழுதை அடுத்ததாக சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு அதையும் வதக்கணும். அடுத்ததாக எடுத்து வச்சுருக்க மட்டன் 1/2 கிலோவை சேர்த்துக்கலாம்ப்பா. மட்டனை ஒரு பிரட்டி விடுங்க. அடுத்ததாக தேவைக்கேற்ப 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். தனி மிளகாய்த்தூளும் போட்டுக்கலாம், இல்லை மட்டன் தூளும் போட்டுக்கலாம். மசாலாலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிரட்டி விடுங்க. பிரட்டி விட்டதுக்கப்புறம் சுக்காவுக்கு தேவையான உப்பை இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. உப்புக்கு அடுத்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு டைம் இந்த மசாலாலாம் போட்டாகிற மாதிரி மட்டனில் பிரட்டி விட்டுருங்க. 1/2 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் தண்ணி இந்த டைம் சேர்த்துக்கோங்க. மட்டன் வெந்து வரையில் தண்ணி கொஞ்சம் அதிகமாகும், ஸோ இந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும். அடுத்ததாக உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பத்தலைனா இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 5 விசில் வர வெயிட் பண்ணுங்கள். விசில் அடங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சால் 5 நிமிஷம் வற்ற விடுங்க. கரெக்டாக இருந்தால் அப்படியே விட்டுடலாம். மட்டன் வெந்திருக்கான்னு பார்ப்போம். நல்லா பூ போல் மட்டன் வெந்து வந்திருக்கு. உப்பும் சரியாக இருக்குது. வீட்டிலே சுலபமான மட்டன் சுக்கா இதோ ரெடி பண்ணியாச்சு. என் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.